என்னை சூழ்ந்து தெய்வீக சக்தியே நிறைஞ்சிருக்கு. இத சொல்ல, 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 சொல்ல உங்களுக்கு அது அனுபவமாயிடும். எங்க போனாலும் அந்த ஒரு தைரியம் இருக்கும். ஒரு காப்பு தெரியும் உங்கள சுத்தி. அவங்களுக்கு அந்த உணர்வு வைப்ரேட் பண்ணுவாங்க அவங்க. வந்திருக்கிறது சாதாரண ஆள் இல்லப்பா. அது அவங்களுடைய அறிவுக்கு இல்ல, உணர்வுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். அவங்க கண்ணுக்கு தெரியாது. அவங்க உணர்வுக்கு தெரியும். தங்களை அறியாமல் உங்கள்ட்ட சாஃப்ட்டா தான் பேசுவாங்க. சல்லு புல்லுன்னு எகிறின்ட்டு இருப்பாங்க. நம்ம போய் நின்னவொன்னே என்ன பண்ணுவாங்க? வள்ளல் பெருமானார் வந்தபொழுது மஞ்சக்குப்பம் அந்த கோர்ட்ல ஜட்ஜ்லருந்து ஏன் எழுந்து நின்னாங்க? ஐயா மேல கேஸ் குடுத்த ஆறுமுக நாவலரே எழுந்து நின்றார். ஜட்ஜ் எழுந்து நின்னுட்டாரு. வக்கீலுங்க எழுந்து நின்னுட்டாங்க. பார்வையாளர்கள் எழுந்து நிக்கட்டும். என்ன அப்படி ஆஜானுபாகுவா ஐயா இருந்தாரா? ஒண்ணுமில்ல. ஒல்லியான தேகம், மெல்லிய தேகம். அவர் உள்ளே நுழைகிறார். நுழைந்தவுடன் கேஸ் குடுத்த ஆறுமுக நாவலர் எழுந்து நிற்கிறார். அது கூட விஷயம் இல்ல. ஜட்ஜ் எழுந்து நிற்கிறார். அவர் ஒண்ணும் இந்தியர் கிடையாது. ஒரு ஆங்கிலேயர் அவரு. அவருக்கு ஒண்ணும் நம்ம இந்து தன்னை அறியாமல் அந்த வைப்ரேஷன் எழுந்து நிக்க வைக்குது. அந்த செகண்டே கேஸ் என்ன பண்றாரு? தள்ளுபடி செய்கிறார் வழக்கை. என்ன சொல்லி தள்ளுபடி செய்கிறார்? வழக்கு கொடுத்த ஆறுமுக நாவலரே அவர் உள்ளே நுழையும் பொழுது எழுந்து நிற்கும் பொழுது, இதற்கு மேல் இந்த வழக்கை விசாரிக்க என்ன இருக்கிறது? வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன் தள்ளுபடி பண்ணார். இது மஞ்சக்குப்பம் கோர்ட்ல அந்த கேஸ் இருக்கு. இந்த தேதியில இந்த கேஸ் நடந்தது. இது போன்று வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது என்று அரசாங்க ஆவணப்படி பதிவு செய்யப்பட்டத தான் சொல்றோம். என்ன அது? அதுதான் வைப்ரேஷன். அதான் ஒரு அதிர்வு. எல்லாருக்குள்ளயும் அது இருக்கு. அவங்க அத உருவேத்துறாங்க.